அயோத்தியாசர் தொடங்கினா அவர் சாதி பேதப்பட்ட தமிழர் அப்படின்றார். ஆனா அதே காலகட்டத்தில் பேசுற ரெட்டமலை சீனிவாசன் எம்ஜி ராமன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு உட்காந்து நம்ம பார்க்கும்போது அயோத்தியார் சமூகத்து நடக்கல, எம்ஜி ராஜாவும் ரெட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணாங்களோ அதுதான் நடந்தது. இன்றைக்கு அந்த நிலைக்கு தான் நம்ம வேலை விட்டுருக்கோம். அப்ப வரலாற்றை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்னன்னு கேட்டா ஒரு காலகட்டத்துல ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குது. ஆனா எது நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. இன்றைக்கு நமக்கு சாதியா திரள வேண்டிய தேவை நமக்கு வந்திருக்கு. அன்றைக்கே இந்த சூழலை நம்ம நிவர்த்தி செய்திருக்கோம்னா இன்றைக்கு தேவர் ஜெயந்திக்கு இன்னைக்கு முதலமைச்சர் டென்டேட்டிவ் போடுறாரு. டைம் டேபிள் 6-3க்கு போடுமா 9-2க்கு போடுமான்னு போடுறாரு. ஆனா இன்னைக்கு மற்ற பழைய சமூக தலைவர்களுக்கு ஒரு நபர்களுக்கு கூட அரசு அப்படியான இது கொடுக்கறது கிடையாது. அது என்னன்னு கேட்டா இந்த நிலையை கடைசியாக பழைய சமூகம் அடைஞ்சிருக்கு. எப்படி அடைஞ்சிருக்குன்னு கேட்டா இன்னைக்கு பார்கெனிங் பாலிடிக்ஸ் கூடிடுச்சு. இன்னைக்கு சாதியை வச்சுதான் எல்லா அரசியலும் இன்னைக்கு மையப்படுத்தப்பட்டிருக்கு.